அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமலிங்க பெருமான் திருமுறையில் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள்கிட்ட முறையிடுறார், விண்ணப்பிக்கிறார். என்னன்னா, இந்த பிறவிக்கு ஏதுவான குற்றங்களெல்லாம் செய்கிறதுனால கிடைக்கிற துன்பத்தை எடுத்து சொல்லி எனக்கு அருள் ஆதரவு தருக அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். அந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாட்டில் என்ன சொல்கிறார்? தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன், இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மை அப்பா இனி ஆற்றேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அம்மையும் அப்பனும் அம்மையே அப்பா அப்படின்னா அம்மையும் அப்பனுமாகிய பெருமானே அப்படின்னு சொல்கிறார். அம்மையும் அப்பனுமான பெருமானேன்னா, இந்த பாட்டில் அம்மை அப்பன் அப்படிங்கிறது சிவனுடைய திருப்பெயர்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று. நீங்கள் இந்த பழங்கால நூலான திருவுந்தியாரில் பார்த்தீங்கன்னா, அதில் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிவஞான சித்தியார்ங்கிற மெய்கண்ட சாஸ்திரத்தில் அம்மையோடு அப்பன்னாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வள்ளல் பெருமானும் அம்மை அப்பா அப்படின்னு சொல்கிறார். அது அகவலில் கடைசியில் பார்த்திங்கன்னா, என்னையும் பொருளனை எண்ணி என்னுள்ளத்தை அன்னையும் அப்பனும் ஆகிவிட்டிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகைம்பார். அம்மையப்பனும் வரும் எல்லா பக்கமுமே. அப்போ இவரும் என்ன பெருமான் அம்மையும் அப்பனுமாகிய பெருமானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னும் மறுபடியும் என்ன சொல்கிறாரு? தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் அணைப்பல். வளர்ச்சியால் உடல் தடித்த மகன் செய்த தவறை கண்டு தந்தை என்ன பண்ணுவான்? அவனை அடிப்பான் இல்லையா? அப்போ அடிக்கும்போது என்ன ஆகும்? தாய் என்ன பண்ணுவான்? திடீர்னு ஓடி போய் தடுத்து தன் மகனை அணைச்சி கொள்வா இல்லையா? அதை சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தடித்த ஓர் மகன்கிறாரு. தடித்த ஓர் மகன்னா தடின்னா ஊன்னு அர்த்தம், தசைன்னு அர்த்தம். இந்த உடல் ஊன் வளர்ச்சி அதிகமாகி இந்த உணர்வுலாம் குன்றி போயிடும். அந்த உணர்வு குன்றியவனை தான் தடித்தவன், தடியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த அத்தகைய மகன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இவர் என்ன சொல்கிறாரு? அப்படி ஒரு மகன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் என்ன சொல்கிறாரு? தடித்த ஓர் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அடித்தா தாய் உடன் அணைப்பள். அப்போ தடித்த மகன் தந்தை கோபப்பட்டு அடித்தற்குரிய தவறு செய்வானாயின், அப்போ காரணம் காட்டாமலேயே மகனை தந்தை ஈண்டு அடித்தா அப்படின்னு சொல்கிறார். ஈண்டு அடித்தால் அப்போ தந்தையை அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்போ தடித்த ஒரு மகனை தந்தை அடிக்கிறான், தவறு செய்யலாம், அடிக்கிறான். அப்போ இந்த மாதிரி காரணம் காட்டாமலே மகனை அடிக்கும்போது என்ன சொல்கிறாரு? தந்தையை விட தாய் உள்ளம் ரொம்ப சிறந்தது இல்லையா?
அதனால் தாய் ஓடி போய் அணைப்பாளாம். தாய் உடன் அணைப்பள் அப்படின்னு சொல்கிறார். தந்தித்தவோர் மகனை தந்தை ஈண்டு அடித்தாள் தாய் உடன் அணைப்பள் தாய் அடைத்தாள் தாய் அடைத்தால் என்னது? தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன். தாய் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னோடு என்ன பண்ணுவாள்? தன்னோட கையில் அந்த பொண்ணையை பிடிச்சிக்கிட்டு அணைச்சி கொள்வாள் இல்லையா? அது மாதிரி இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும், இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனித நீகே அப்படிங்கிறார். அதாவது இந்த பிறவாது இருக்கின்ற இந்த பேரருள் வாழ்வுக்கு அமைகிற தாய் தந்தையும் ஆனவன் யார்? இந்த பரம்பொருள் தானே, அந்த பரம்பொருள் அப்படின்னும். அதனால் அவன் உலகுக்கு அம்மையப்பன் என்று எடுத்து பேசி மகிழ்ச்சி அடைதலும் என்ன அதை தான் செய்கிறார். இன்புறுத்தலும் செய்கிறார், இன்புறுதலும் செய்கிறார் அப்படிங்கிறது புலப்படத்தான் அவர் என்ன சொல்கிறாரு பெருமான், பேசிய தந்தையும் தாயும் நீ ஆதலால் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அடித்தன்னு சொல்கிறாரு. இன்னொருத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தேங்கிறாங்க. இந்த அனைத்தன்னா என்னென்ன அர்த்தம்னா, இந்த உலகியல் வாழ்வில் உற்ற துன்பங்களை அடித்தல் அப்படிங்கிறதும், துன்பத்துக்கு வந்து அடித்தல், இன்பங்களை வந்து அணைத்தல் அப்படின்னு இந்த ரெண்டுமே இறைவனுடைய அருட்செயல் என்று கருதுவதனால சரி இந்த ரெண்டு துன்பத்தையும் கொடுத்தது போதுங்கிறதுக்கு தான் அடித்தது போதும் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பிடித்து ஒரு தந்தையும் அணைப்பல் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும். என்னது? அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும். பொடித்திருமேனி புனிதன் அப்படின்னா வெண்மையான திருநீர் அணிந்த திருமேனி கொண்ட புனிதான் அப்படின்னு பேர். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்பா அம்மையும் அப்பனுமாகிய பெருமானே, உடல் தடித்த மகன் செய்த தவறு கண்டு தந்தை அவனை அடிப்பானாகில் உடனே தாய் வந்து தடுத்து தன்னுடைய மகனை அணைச்சி கொள்வா. தாய் அடித்தான்னா தன் கையில் பற்றி பிடித்து கொண்டு தந்தை தன்னோடு அணைத்து கொள்வான். திருநீர் அணிந்த திருமேனி உடையவனாகிய தில்லை அம்பலத்தில் திருக்கூத்தாடுகின்ற தூயவனே, இந்த உலகத்தில் தந்தையும் தாயும் நீ ஆகிறதுனால இதுவரை உலகியல் துன்பங்களால் அடிக்கிறது அணைக்கிறது, அது என்னது? இன்ப துன்பம்னு அர்த்தம் அவர் பாஷையில். அப்போ இதுவரை உலகியல் துன்பங்களால் என்னை வருத்தியது போதும், அடித்ததும் போதும், அணைத்ததும் போதும். இணைது உனது அருளால் என்னை ஆதரிக்க வேணும், அருள் தர வேண்டும். இனிமேல் இந்த துன்பத்தை நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் இப்படி சொல்கிறார். அப்போ அதே பாட்டு தான் பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த சிவஞான சித்தியாருங்கிற புத்தகத்தில் வரும். அது என்னன்னா, அந்த பாட்டை படிக்கிறேன். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடா விடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பத்திடில் பரிவே ஆகும் இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முனிவும் என்றும். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் அப்படின்னா, தந்தையும் தாயும் தான் பெற்றெடுத்த குழந்தைங்க தன் சொல்படி நடக்கவில்லைன்னா அந்த மக்களை திட்டுவாங்க, பெல்ட் எடுத்து அடிப்பாங்க. அதுக்கும் பணியாத போது கட்டி வச்சு அவங்கள திருத்த முயல்வாங்க இல்லையா? அது வந்து வெளிப்பார்வைக்கு கோபத்தினால வெறுப்பது போல் தோன்றினாலும் கூட அதனை ஆராய்ச்சி பார்க்கும்போது தந்தையர்களுடைய இந்த செயல்கள் யாவும் தன்னுடைய மக்களிடத்து அவர்கள் கொண்ட அன்பினால் விளையுறது இல்லையா? அதானே? அந்த மாதிரி தான் இறைவன் வந்து உயிர்களை
வெறுக்கிறதும் அடிக்கிறதும் துன்பத்தை கொடுக்கறதும் இன்பத்தை கொடுக்கறதும் அவனுடைய அருளால் விளைந்தது தான் அப்படின்னு இந்த பாட்டு. தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும் இந்த நீர் முறைமையொன்றோ ஈசனார் முனிவும் என்றும் அப்படின்னு பாடுறாங்க. அப்போ இவர் என்ன பெருமான் என்ன சொல்கிறாரு, அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தடித்தவோர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால், அதே மாதிரி தான் இது அந்த பாட்டு இந்த பாட்டு ஒன்று மாதிரி தெரியுது இல்லையா. தடித்தவோர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாயுடன் அணைப்பள் தாயடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனிதனி ஆதலால் நீ என்னை அடித்தது போதும் அணைத்துடல் வேண்டும் அம்மை அப்பா இனி ஆற்றேன் இனி பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த மாதிரி நிறைய முறையிடுகிறார் இந்த பாட்டுகளில் எல்லாமே. அதனால் இந்த பாட்டு இதோட போதும். அடுத்த பாட்டு அடுத்த காணொளியில் நான் விரிவாக சொல்கிறேன்னு சொல்லி நிறைவு பண்ணுகின்றேன். வணக்கம்.